நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த கிஃப்ட்டை வந்து கடைசி நேரத்தில் ஒரு ஃபோன் காலால் கொடுக்க முடியாமல் போச்சு. அதனால் இந்த எபிசோட் கொடுக்குறோம், வாங்க போகலாம். கிஃப்ட்டு வந்து பேக் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லஞ்ச் டைமுக்கு வந்திருக்கோம். லஞ்ச் டைம் வந்து சாப்பிட்டு முடிச்சோம். அடே யாரா எப்படி மூஞ்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஹலோ மிராட்டி, இப்போ வந்து நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்க போறோம். நைட் உட்காந்து பண்ணிட்டு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போதான் டே ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. பிளஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஆளுங்க நிறைய இருக்காங்க. வேற ஸ்பாட் சொல்லுங்க, வேற ஸ்பாட் நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்பதான் என்ன பண்ணலாம். எங்கேயே பிச்சலாம்ல, என்ன பாப்போம். எங்கேயே பிச்சலாமா? நாளைக்கு வரமா? அவ்வளவுதான் தம்பி, காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஸ்பாட் சொல்லுங்க காக்கா. சரி, இங்கே ஓபன் பண்ணீங்களா? இங்கே ஓபன் பண்றீங்களா? இங்கே ஓபன் பண்ணீங்களா? உண்மையாவா? எல்லாரும் வைப்பாங்க டம்மால வீடியோ. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். எல்லாரும் வைப்பாங்க டம்மால வீடியோ. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் ஃபைனலா 12வது மாடில போய் நிப்பீங்க. பரவாயில்லையா? என்னக்கா சொல்லுங்கக்கா. கோலா ரெக்கார்ட் போடுறா, வரண்டா யூடியூப்ல. டைட்டில் ஏதாவது வைக்கலான்னு இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பாத்தீங்க, ஒரு புள்ள வந்து பக்கத்துல நிக்காம தூரத்துல போய் நிக்கிறாங்க. கவர் ஆயிரும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வாங்க வாங்க, இந்த ஸ்டெப்ஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவே வந்து இங்க வந்திருக்கோம். இந்த இடம் தான் ஸ்பாட் கரெக்டா. அலோடா, இந்த பக்கம் தான் டெய்லி மாடி ஏறி வருவேன். 6 மாடி. என்னக்கா நீங்க போய் தூங்குவீங்களா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நைட்டு தூக்கம் வர மாதிரி தெரியல, பாத்துக்கலாம். நாங்க ஓபன் பண்ணுங்க. வெடிய போது தெரிஞ்சு நிறைய பேருக்கு இதை பிடிச்சிருப்பியோ. பேப்பர் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஆமா பாருங்க, தள்ளியே இருக்கிறாரு. காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது. பிரியாணி பார்சல் படி இருக்கு. சரி பிரிங்கா. மந்திரக்கோல்லாம் இருக்கு. மந்திரக்கோல் வெடிச்சிரும். கட்டாவத்தோட விரிச்சிரும். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். பட்டெல்லாம் போட்டுறாங்க. உங்களோட கிஃப்ட் என்ன கிறிஸ்மா? ஒரு டாஸ்க் பண்ணல, ஒரு சின்ன சிம்பிள் டாஸ்க். சாரி எதனா போடணும் சார், அது போட முடியலன்ட்டாரு. வெடிச்சிரும். எனக்கு தெரியாது, இப்படி சொல்லிட்டேன். திருப்பிட்டு இப்படி ஓபன் பண்ணுங்க. அப்படிலாம் இருக்காதீங்க, ஜஸ்ட் இப்படி ஓபன் பண்ணுங்க. தூங்குவீங்களா நீங்க? இல்ல தூக்கம் வருமா உங்களுக்கு? ரைட்டு. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. வீட்டுல போய் மாட்டானா? பொண்ணு கிட்ட கொடுத்தா டக்கு ஓபன் பண்ணுவாடா. அவங்க இருக்கிற ஆவரத்துல. இல்ல லைட்டா எடுத்து விடுறேன். கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஓபன் பண்ணி இது மாதிரி ஓபன் பண்ணுங்க. இது ஓபன் பண்ணல எப்படி? ஒரு 100 ரூபா அந்த ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க.
இதே பண்ணுங்க. பாத்தீங்களா செம்மையா இருக்குது. அவ்வளோதான் gift முடிஞ்சிச்சு. இதோட முடிச்சுங்களா வீடியோவை? டென்ஷன் ஆகுறாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் அவார்டு வாங்கினது அதான் உங்களுக்கு காமிக்க வைக்கணும். உண்மையா நான் அவார்டு வாங்கினது தான் அக்கா. உண்மையாக்கா டிஸ்ட்ரிக்ட் அவார்டு இது பாருங்கக்கா, மேலே டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. உண்மையாக்கா 28வது இது பாருங்கக்கா. இந்த பாருங்க இது பாரு பூமுக்கா. பயப்படாதீங்கக்கா, எனக்கு மேலே பயப்படுறீங்களாக்கா நீங்க? பாண்டி புல்லத்து பாண்டி அழுத்தமாடிங்க, நல்லா தெரியுது. போதும் போதும், படிச்சது போதும். ஆமா பேப்பர் எடுக்கணும். பார்த்து எடுங்க, பறந்துட போகுது. உள்ள நியூஸ் பேப்பர் படிங்க. இதுவும் நான் தான். அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. நல்லா இருக்குதா? அதாவது அக்கா வந்து 40 வயசுல எப்படி இருப்பாங்க வரைஞ்சிக்கிறேன். 60 வயசு கிட்ட வரைஞ்சிருக்கேன். ஆமா ஆனா இது ஏஐ இமேஜ். ஏஐ இமேஜ் ஏன் அப்படி காமிச்சு தமிழுக்கு சாவும் கொம்பு. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒருவேளை எப்படியோ சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, நினச்சி கூட பார்க்கல. கடைசி நேரத்தில் அந்த ஃபோட்டோவில் வரைஞ்சது அவங்க தான் சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எப்படி அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க கடைசியாக. இந்த கிஃப்ட்டோட மேக்கிங் வீடியோ பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதாங்க. அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளாகில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். ஈவினிங் மேலே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றும் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்கள தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.